ஃபூல். அதுக்கு எதிர்மறையான வார்த்தை இன்டெலெக்சுவல். இப்போ தேவன் இல்லை என்றால் வாழ்க்கையில் சரியான ஒரு தெரிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல் இருக்காது. அடுத்த ஒரு வார்த்தை, தேவன் இல்லை. யாருடைய வாழ்க்கையில் தேவன் இல்லை என்று சொல்கிறார்களோ, இல்லை என்று தேவன் இல்லாமல் இருக்கிறாரோ, தே பொல்யூட்டட் தெம்செல்ஸ். தங்களை தாங்களே கெடுத்து. முதல் வசனம், தங்களை தாங்களே கெடுத்து. அவங்க யாரும் கெடுக்க வேண்டாம், அவங்களே தங்களை கெடுத்துக்கிறாங்க. என்றைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் இல்லையோ, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, என்றைக்கு தேவன் மையத்தில் இல்லையோ, யூ ஆர் பொல்யூட்டட். உங்கள் வாழ்க்கையை அடுத்தவங்க கெடுக்க வேண்டாம், நீங்களே உங்கள் வாழ்க்கையை கெடுத்துடுறீங்க. 3வது வரி, அடுத்து அருவருப்பான கிரியைகள். சிலருடைய வாழ்க்கையில் பாருங்களேன், அருவருப்பான கிரியைகள். நான் பேசும்போது உங்கள் உள்மனம் சொல்லும். ஆனால் இதில் வேறு, அவங்க தன்னை நீதிகரித்துக் கொள்ளுகிறார்கள். சபைக்கு வராங்க, திருவிருந்து எடுக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் பல முன்னணியில் இருக்கிறார்கள் ஊழியங்களில். நிறைய பேர் கோயரில் கூட பாடுறாங்க, ஆலயத்தில் இசைக்கறி வாசிக்கிறாங்க, ரொம்ப கடினமான உழைப்பெல்லாம் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் அவர்கள் அருவருப்பான கிரியைகளுக்கு சொந்தக்காரர்கள். நன்றாய் புரிய நினைக்கிறேன். மேடையில் கூட இருப்பாங்க, கோயரில் இருப்பாங்க, பாடுவாங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் ஸ்டில் தேவன் என்றைக்கு அவன் வாழ்க்கையில் மையமாய் இல்லையோ, அருவருப்பான கிரியைகளுக்கு சொந்தக்காரனாய் மாறுகிறான். அது மட்டுமல்ல, they cannot do any good things in the life. அவருடைய வாழ்க்கையில் எந்த நன்மைகளும் உண்டாவதில்லை. நினச்சிக்கிறாங்க தேவன் பதில் தருவார். இல்லை, எந்த நன்மைகளும், அது வசனப்படுது, நன்மை செய்கிறவன் இல்லை. அப்படின்னா எந்த நன்மையும் அவர்களும் செய்ய மாட்டாங்க, தேவனும் செய்ய மாட்டார். இது உண்மை. நன்மை செய்கிற அந்த எண்ணமே வராது. அப்படி என்ன வரும் தெரியுமா? தீமை செய்கிற எண்ணம், அந்த மிருக குணம் வந்துடும். என்றைக்கு தேவன் இல்லையோ, என் அன்பான தெய்வ பிள்ளையே, என்றைக்கு தேவன் வாழ்க்கையில் இல்லையோ, வேதம் இல்லையோ, சபை இல்லையோ, ஊழியன் இல்லையோ, அன்றைக்கு உன் வாழ்க்கை மிருக குணமாய் மாறிடும். சிந்தித்து பாருங்கள், இது உண்மை. தேவன் இல்லாத வாழ்க்கை மதி இல்லாத வாழ்க்கை. தேவன் இல்லாத வாழ்க்கை அருவருப்பான வாழ்க்கை. தேவன் இல்லாத வாழ்க்கை அக்கிரமத்தின் வாழ்க்கை. தேவன் இல்லாத வாழ்க்கை ஒரு தீமையான வாழ்க்கை. தமிழில் நன்மை செய்கிறவன், இது ஒரு தீமையான வாழ்க்கை. நீ நினைக்கலாம், நான் தேவனத்தில் என்ன, எனக்கு உங்களுக்கு என்ன அதை பற்றி கவலை இல்லை, உங்களுடைய வாழ்க்கையே தீமை தீமை. இன்றைக்கி நன்மை மாதிரி தெரியும். வசதி, பணம், படிப்பு, உடல் ஆரோக்கியம், புரியுங்களா, வாகனங்கள், ஒரு ஏடிஎம் கார்டுக்கு பதிலாக 4 ஏடிஎம் கார்டு எல்லாம் இருக்கலாம். பட் எதிர்காலம் சிறப்பாக இருக்காது, உங்கள் சந்ததி சிறப்பாக இருக்காது. அடுத்து